ஈசனின் பேரொளியினையும் ஆதிசக்தியின் பேரோசையினையும் தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். ஆயில்யம் என்பது ஓர் நட்சத்திரக் கூட்டம் என்றே அறிந்திட்ட மனிதர்கள் ஆயுளை அதிகரிக்கும் எரிபொருளினை அவை மானுடர்களுக்கு அருளிடும் என்பதனையும் அறிந்திடல் வேண்டும். ஆயில்ய நட்சத்திரம் என்பது எண்ணற்ற மிக உயரிய ஆற்றல் படைத்த உன்னதமான உயர் ஆன்மாக்களின் தொகுப்புச் சக்தியாகும். இவையாவும் மகாசக்தி மண்டல கோபுரத்தோடு இணைந்திட்ட சக்தி நிலைகளாகும். அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, யுகமாற்றம் என்பது ஓர் உன்னதமான நிகழ்வாகும். ஓர் மானுடனுக்கு பெரும் பொருட்செல்வம் கிட்டுவது போன்று இப்பிரபஞ்சத்திற்கே பெரும் ஆற்றல் கிட்டும் காலம் இது. எங்கும் சேமிப்புற்ற அணுக்களின் ஆற்றல்கள் மடை திறந்த வெள்ளம் போன்று இப்பூமியினில் பிரவாகம் காணத் துவங்கியுள்ளன. இருப்பினும் விழிப்புற்ற ஆன்மாக்களே அதனை ஏற்கவும் இயலும். விண்குலத்து ஆன்மாக்கள் பலவும் இப்பூமியினை நாடியே வந்தடைந்து சேமிப்புற்ற பிரபஞ்ச பேரொளிதனை ஏற்றே சென்றிடுவர். ஆயில்ய நட்சத்திரம் என்பது சப்தரிஷி மண்டலத்தோடு தொடர்பு கொண்டதாகும். உதித்துள்ள புண்ணிய காலத்தினில் ரிஷிகுலத்தோர் யாவரும் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று இப்பூமியினை அடைந்து பெருகி வரும் சக்தி மண்டல கோபுர ஆற்றல்களை பெற்றுச் செல்வர். ஒடுங்கிய ஆதிபராசக்தியின் பேராற்றல்கள் உயர்குலத்து நட்சத்திர ஆற்றல்களால் எளிதாய் ஏற்கப்படும். ஸ்ரீ ஹயக்ரீவர் தமது பேராற்றல்களின் மூலம் சேகரித்து காத்து ரட்சித்து வரும் உன்னத பேராற்றல்கள் யாவும் ஒடுங்கிய ஆதிபராசக்தியின் பேராற்றல்களோடு கலப்புறத் துவங்கி உள்ளன. ஆதிபராசக்தியின் அணுச்சேர்க்கைகள் எனும் ஒடுக்க நிலையின் மூலம் எத்தகைய எரிபொருட்கள் உருவாகிக் கொண்டுள்ளன என்றே அனைவரும் உணரக்கடவது. ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர அருளுரையிலும் யாம் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் என்பதனையும் உணரக்கடவது. உதிக்கும் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர தினத்தன்றும் ரிஷி குலத்தோரோடு இணைந்து எண்ணற்ற தேவர்களும் முனிகணங்களும் இப்பூமியினை அடைந்து மாமகா சக்தி மண்டல கோபுரத்தோடு இணைந்து பெருகி வரும் ஆற்றல்களை உள்ளேற்று பருகியே பயணிக்கின்றனர் எனும் சத்தியம் உணரக்கடவது. அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களின் சேமிப்பு ஆற்றல்களோடு ஒடுங்கும் ஆதி பராசக்தியின் ஆற்றல்கள் கலப்புறுவதினால் மாத்திரமே அவை விழிப்புற்ற ஆன்மாக்களுக்கும் பகிரப்படுகின்றன. சத்தியம் உணர்ந்த உயர்குலத்து ஆன்மாக்கள் பூமியில் சூட்சும ஒளியாய் இயங்கிக் கொண்டிருக்கும் மகா அகத்தியராகிய எமக்கும் ஏனைய உயர் ஆன்மாக்களுக்கும் தங்களது ஆற்றல்களை பகிர்வதும் மீண்டும் புதுமையான ஆற்றல்களை சக்தி மண்டல கோபுரத்தினிடமிருந்து பெறுவதும் ஓர் உன்னத உற்சவமாகவே நடைபெறுகின்றது. ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று பெரும் ஆற்றல் பரிமாற்றங்கள் பூமி கிரகம் முழுவதுமே நிகழ்கின்றன. சூரிய அஸ்தமன தருணத்தில் துவங்கி சூரிய உதயம் நிகழ்கின்ற மறுதினம் வரை எண்ணற்ற உயர்குலத்து ஆன்மாக்கள் பூமியினை நாடியே வந்தடைவதும் ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்துவதும் ஓர் உன்னதமான செயலாகவே மலர்ந்துள்ளது. எனில் விழிப்புற்ற மனிதர்கள் ஆற்ற வேண்டிய செயல் யாது? உன்னதமான உடற்சக்கரங்களை தூய்மையுறச் செய்கின்ற ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களினாலும் யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்றுவிட இயலும். ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் தினங்களில் மாலை பொழுதுகளை தேர்வுறுத்தி சூரிய அஸ்தமனம் நிகழ்கின்ற தருணத்தில் மேற்கு திசை நோக்கி வணங்கி துதித்து நீரெடுத்து நிலம்பெடுத்து விண்குலத்திலிருந்து பூமியினை நோக்கி பயணித்துள்ள உயர்குலத்து ஆன்மாக்களை பிரார்த்தியுங்கள். ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய செயல் என்பது யாதென்றே உணரக்கடவது. அனைவரும் மேற்கு திசை நோக்கி நீரெடுத்து நிலம்பெடுத்து அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களையும் வணங்க வேண்டும். பின்னர் உங்களது ஆன்மாவினையும் அவர்களது ஆன்மாக்களோடு கலப்புறச் செய்திடவே உருகி துதித்து பிரார்த்தியுங்கள். ஏனெனில் மாமகா சக்தி மண்டலத்தின் அதி உன்னத சக்தி நிலைகளை மானுட ஆன்மாக்களால் எளிதினில் தனித்து ஏற்க இயலாது. மிக உயர்ந்த மின்னாற்றலான
சக்தி மண்டல கோபுர ஆற்றலை ஏற்கும் திறன் பெற்ற ரிஷிகளின் ஆன்மாக்களோடு கலப்புறச் செய்வதே அதி உத்தமமான செயலாகும். இதனை உணர்ந்தே ஏற்க வேண்டும். மானுட ஆன்மாக்களை தங்களது ஆன்மாக்களோடு கலப்புறச் செய்திடும் உயர் ஆன்மாக்கள் மாமகா சக்தி மண்டல கோபுரத்தின் அதி உன்னத ஒளியாற்றலை ஈர்த்து பெற்றிடுவர். அத்தருணத்தில் உங்களது ஆன்மாக்களும் அதனை எளிதாய் ஏற்றுவிடும். மீண்டும் மறுதின சூரிய உதயத்தின் தருணத்தில் கிழக்கு திசை நோக்கி நீரெடுத்து நிலம் விடுத்து உங்களது ஆன்மாவினை மீண்டும் பெற்றுக்கொண்டு உயர் ஆன்மாக்களாகிய ரிஷி குலத்தோருக்கு பூரண நன்றிகளை உரைத்திடுங்கள். தொடர்ச்செயலாய் 12 ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று இவ்விதமே செயலாற்றிட அதி உன்னத ஆற்றல்களை பெற்றிடலாம். இப்பூமி கிரகத்தினில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களும் ஆயில்ய நட்சத்திரம் உதிக்கும் தருணத்திலேயே தங்களது இல்லத்தில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நீரெடுத்து நிலம் விடுத்தே பிரார்த்தியுங்கள். ஏனெனில் மாற்று பிரதேசங்களில் வசிப்பவர்களால் சூரிய அஸ்தமனத்தினை சீராய் ஏற்க இயலாது. பாரத கண்டம் என்பது உன்னதமான பேராற்றல்களை இத்தருணத்தில் ஏற்றுள்ளது. எனில் உணர்ந்த வண்ணம் அனைவருமே தங்களது ஆன்மாக்களை ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று நீரெடுத்து நிலம் விடுத்து ரிஷிகுலத்தோரின் ஆன்மாக்களோடு பிணைந்து செயல்புரிய வேண்டும் என்றே பிரார்த்தித்து ஏற்க கடவது. மறுதினமதிலே மீண்டும் உங்களது ஆன்மாக்களை நன்றிகளை சமர்ப்பித்து பெற்றுக்கொண்டிடல் வேண்டும். நீரெடுத்து நிலம் விடுத்து செயல்புரிவதே உத்தமமான மார்க்கமாகும். உயர்ந்த காந்தப் புலத்தினை தீண்டும் திறன் மானுட ஆன்மாக்களுக்கு எளிதினில் சாத்தியமாவதில்லை. பல படிநிலைகளை கடந்து உயர்ந்த விண்மீனாய் நிலைக்கும் ஆன்மாக்களுக்கு அத்திறன் உண்டு. தேகம் என்பதே சில தருணங்களில் தடையாகவும் உருக்கொள்ளும். எனினும் தேகம் கொண்டு வாழ்கின்ற அன்பு மானுடர்களும் பேராற்றல் மிக்க காந்தப் புலத்தோடு ஐக்கியமடைந்து அவ்வாற்றல்களை மெல்ல மெல்ல தேகத்தினிலும் ஏற்கும் பொருட்டே யாம் உன்னத மார்க்கம் வகுத்துள்ளோம். உணர்ந்தவர்கள் உணர்ந்து ஏற்க கடவது. உங்களது ஆன்மா ஏற்கும் உன்னத ஆற்றல்கள் யாவும் உடற்சக்கரங்களில் மாத்திரமே சேமிப்புற இயலும் எனும் காரணத்தினால் மாத்திரமே உங்களது தேகமானது இத்தருணத்தில் தூய்மையுறுத்தப்படுகின்றது. அனைவரும் உடற்சக்கரங்களை தீர்க்கமாய் தூய்மையுறுத்தி ஆயில்ய நட்சத்திர தினமன்று யாம் உரைத்த வண்ணம் செயலாற்றினால் தேகம் பூரண ஆற்றல்களை பெற்று பொலிவுறும். சத்தியயுக வாசியாகவே அனைவரும் பூரணமாய் மாற்றமடைவர். தேகமே ஆலயம் எனில் அவை தூய்மையாகவும் பொலிவாகவும் அமைந்திட்டால் மாத்திரமே உயிர் மற்றும் ஆன்மாவாகிய சக்தியும் சிவனும் தீர்க்கமாய் குடிகொள்வர். தேகத் தூய்மையோடு ஆன்ம ஆற்றலும் பெருகிடவே முனைந்து உணர்ந்து செயலாற்றிடுங்கள். அன்பு நிறைந்த பரிபூரண ஆசிகள்.